லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. தமிழ்நாட்டில் மிகவும் பரபரப்பாக இருந்தது. இந்த விசிக்காவுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பீங்க? தூங்கி எழுந்திரிச்சோன்னா காலைல ஃபீட் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க. அது இன்றைக்கி நாளைக்குன்னு ஒரு வாரம் அப்படி இப்படின்னு இழுத்துட்டு போய் ஒரு வேலையாக அண்ணன் வேல்முருகன் வெளியே போனார். விசிக்காவுக்கு இப்போ அவங்க கேட்ட 2 மடங்களை 8 தொகுதியை கொடுத்துருக்காங்க. திருமாவளவனுக்கு 8 தொகுதி போதுமானதாக இருக்குமா அப்படின்றத உங்கள் பார்வையில் சொல்லுங்கள். இல்லை, நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், திருமாவுக்கு அநீதி நடக்குது. நமக்கு திருமாவுடைய அரசியல் பிடிக்கலன்னா கூட அவருக்கு, அதாவது நம்ம சக மனிதனில் ஒருத்தனுக்கு அநீதி நடக்கு, ரோட்டில் போகிறோம், யாரோ ஒருத்தனுக்கு அநீதி நடிக்க அவன் நமக்கு சம்மந்தமே இல்லைன்னா கூட அதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணாரிவாளைய கூடாரத்தில் திருமாவளவன் அவர்களுக்கு அநீதி நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இன்றைய தேதியில் திமுக கூட்டணியில் பெரும்பான்மை வாக்கு வங்கியும் களப்பணியாளர்களையும் கொண்ட ஒரே கட்சி விசிகா மட்டும்தான். அதுக்கு அடுத்தபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தோழர்களை வச்சுக்கலாம். காங்கிரஸ் அது பண்ணையார், அதுக்கப்புறம் தான். ஆமாம், அது காங்கிரஸ் பண்ணையார் கட்சி, அது முடிஞ்சு போச்சு. தேமுதிக சோழி முடிஞ்ச கட்சி, அது ஒன்றுமே கிடையாது. அது விஜயகாந்தோட முடிஞ்சு போன கட்சி. ஆக இப்படி ஒரு பெரும்பான்மையான வாக்கு வங்கிகளை கொண்ட ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து இழிவுபடுத்தப்படுகிறார். இதோட சேர்த்து அண்ணன் வேல்முருகனையும் நம்ம இந்த இடத்துல சேர்க்க வேண்டியிருக்கு. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவருடைய அரசியலில், அவர் சட்டமன்றத்தில் சில விஷயங்கள் பேசியிருக்காரு, தமிழினம் சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்காரு. ஆனால் அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கக்கூடாது அப்படிங்கிறது திட்டமிட்டு இந்த முறை அவரை காலி பண்ணியிருக்காங்க. இதை காலி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கர்களுடைய லாவி. இப்போ திருமாவளவன் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் 2 பேரையும் ஒப்பிட்டு பார்த்தா 2 பேருமே தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகத்தின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் ஒரு சீட்டு கூட கிடைக்காம வெளியே போகிற நிலைமையில் இருக்குது. அதுதான் நுணுக்கமான அரசியல். திருமாவளவன் பறையர்களுடைய அந்த வாக்கு வங்கியை பெரும்பான்மையை வச்சிருக்கிற ஒரு கட்சியாக சொல்கிறோம். அண்ணன் வேல்முருகன் வன்னியர்கள் தரப்பில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ 2மே தமிழ்நாட்டில் பெரும்பான்மை, நம்ம ஏற்கனவே பெரும்பான்மையான சமூகங்களில் 2மே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சமூகங்கள். இப்போ 2 பேரையுமே திட்டமிட்டு கடைசி நேரத்தில் இழிவுபடுத்தி அதை ஒரு மாதிரி அவங்கள விலவிலக்க வச்சு, உங்களுக்கு எங்களை விட்டால் வேறு நாதி இல்லை அப்படிங்கிற அந்த யுக்தி இருக்குல்ல, இது ரொம்ப ஆபத்தானது. இந்த யுக்திக்கு ஒரு காரணம் என்னென்னா, இவர்களுடைய பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில் அதிகரிக்கக்கூடாது. இவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் தமிழர்கள், சரியா? தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் அங்கே வரக்கூடாது. அவர்களுடைய வளர்ச்சி மேலே வரக்கூடாது. என்னன்னாலும் எங்களுடைய ஆள் வளரலாம் அப்படின்னு செத்துப்போன தேமுதிகவுக்கு கூப்பிட்டு வச்சு நீங்கள் 6 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்க. போன தேமுதிக அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அது முடிஞ்சு போச்சுங்க. தனிநபர்களால் காலகட்டத்தில் அவங்க 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துல இருந்திருக்காங்க. அந்த கட்சி அது பழைய காலம். அதுதான் நான் திரும்ப சொல்றேன். அந்த கட்சிக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு. ஒரு வெங்காய ஐடியாலஜியும் கிடையாது. என்ன பெரிய ஐடியாலஜி அந்த கட்சியில நீங்க பார்த்துட்டீங்க? அது விஜயகாந்தால தனிநபராக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கட்சி, அவ்வளவுதானே தவிர அங்க ஒரு ஐடியாலஜியும் கிடையாது. அந்த கட்சிக்கு பேர் வச்சதே நமக்கு தெரிஞ்ச நண்பர் தான் வச்சாரு. கடைசி நேரத்தில் என்ன பேர் வைக்கிற, கடைசி நேரத்தில் திராவிடம்னு ஒன்று சேர்த்து விட்டு தேசிய முற்போக்கு திராவிடம். என்னடா தேசியத்துக்கு முற்போக்கு திராவிடம் என்ன இது இருக்கு? தேசியம் அங்கே இந்தியம், முற்போக்கு ஒன்று, திராவிடம் ஒன்று, என்னது அப்படின்னு ஒரு குழப்பி அடிச்சு ஒரு காமெடி கூத்துருந்தீங்களேன். அதில் ஒரு இந்த ஐடியாலஜி கிடையாது, ஒன்றும் கிடையாது. விஜயகாந்த் அந்த ஒரு பாரம்பரியமான கட்சி, அதனால பாரம்பரியம் என்ன பெரிய பாரம்பரியத்தை பார்த்தீங்க நீங்கள்? அதில் விஜயகாந்த் அந்த சமயத்தில் திமுகங்கிற மீதான ஒரு வெறுப்பு இருந்தது. அந்த சமயத்தில் நான் தனித்தே நிற்பேன்னு அவர் வந்தார். 2 பேருமே தீய சக்தின்னு பேசினார். வந்தார், மக்களுக்கு சரி இவராது ஒரு மாற்றா வருவார்னு நினச்சி இது பண்ணாங்க. பின்னாடி அதிமுக சேர்ந்து தான் அந்த எதிர்கட்சி தலைவர் போனார். ஆமாம், அவ்வளோதான். அதனால தான் நடந்தது. அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு. நான் சினிமாவில் அதை விட்டுட்டு வந்துட்டேன், இதை விட்டுட்டு வந்துட்டேன், நான் அதே மாதிரி அதே பேட்டர்ன், அதே டயலாக், தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு வர்றாரு. இளைஞர்கள் தரப்பில் கொஞ்சம் சலசலப்பு இருக்குது அப்படியே. மற்றபடி தேமுதிகவில் என்ன இருக்குது? எப்போவுமே தனிநபர்களால் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு கட்சி இப்படி தான் நிற்கும். அதுக்கு சான்று தான் தேமுதிக. அந்த தேமுதிகவுக்கு வீழ்ந்து போன, அதோட முடிஞ்சு போன கட்சிக்கு ஏன் கூப்பிட்டு வச்சு உயிர் கொடுக்குறாங்க? ஏன் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிற களத்தில் நின்று விளையாடக்கூடிய விசிகாவோ அண்ணன் வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கோ ஏன் இந்த அவமானம் நடக்குது? இது அவர்கள் அங்கேருந்து பேசலைன்னா கூட நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது.
இப்போ அவர்களை ஏன் வந்து திட்டமிட்டு அவமானப்படுத்துகிறாங்க, ஏன் வந்து தங்களை விமர்சித்தாலும் கூட எதிர்முகாமில் இருந்து வியாபாரம் பார்த்துட்டு அங்கே கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு இருந்த ஸ்டாலின் விமர்சிச்சுனாலும் கூப்பிட்டு வச்சு ஏன் கொடுத்தாங்க? இவர்களுக்கு மறுப்பதற்கும் அவர்களுக்கு கொடுப்பதற்கும் இடையில ஒரு நுணுக்கமான புள்ளி இருக்குது. அதுதான் வந்து மணவாடு பாசம், தெலுங்கர்களுடைய லாபி. இப்போ தெலுங்கர்களுடைய லாபி சேகர் பாபுவை வேல்முருகன் சட்டமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கினார். எங்களுடைய தாய்மொழியில் பேசுவதற்கு நீங்கள் என்ன இடைஞ்சல் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார். நேரடியாக சேகர் பாபுவை தெலுங்கர் என்று குற்றம் சாட்டினார். இந்த வன்மம் காத்திருந்து கருவறுத்தார்கள் வேல்முருகனை. இது வந்து தமிழ்நாட்டில் நடக்குதுங்க. தமிழர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் நடக்குது. நீங்கள் வளரக்கூடாது. அதுக்கு வந்து எங்காலுக்கும் வளர திமுகலையும் எங்கால் தான், திமுகலையும் எங்கால் தான் சார் வளருவான். திமுகலையும் எங்கால் தான் வளருவான். வந்து மற்ற இடத்துல இருந்தும் வேற கட்சி வச்சனாலும் எங்கால் தான் வளருவான் அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான அரசியல் தான். இது அநீதியானது, கண்டிக்கத்தக்கது. அரசை விமர்சிச்சா பொதுவா இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க. அரசை விமர்சிக்கிறது இல்லை. அவர் வந்து அரசு கூட ஆதரவாக தான் இருக்கு. வேல்முருகன் அண்ணன் எந்த சமயத்தில் இருக்கணுமோ அதை பேசுறாரு. அதே சமயம் விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் விமர்சிக்கிறாரு. அது சரிதான். ஆனால் அங்கே என்னன்னா பிரச்சனை என்னன்னா, வெறுமனே அரசு ஏன் வந்து தேமுதிக அரசு விமர்சிக்கலையா, ஸ்டாலினை விமர்சிக்கலையா? ஏன் சார் தேமுதிகவை கூப்பிட்டு வச்சு சீட்டு கொடுத்தீங்க பாஞ்சு போய்? ஏன் வேல்முருகனுக்கு அந்த அரசை விமர்சிக்காருன்னு சொல்லுங்க. வேல்முருகன் எங்கே அரசை நேரடியாக இந்த இதில் விமர்சித்தார்? அவர் சேகர் பாபுவை விமர்சித்தார். அதுக்கு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். சபாநாயகர் கூட முரண்பட்டார். இதுதான் பெரும்பான்மை இருக்கக்கூடிய சமூகங்களை கொண்ட இந்த கட்சியினுடைய தலைவர்கள் ஏன் இப்படி இருக்காங்க? நீங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க. ராமதாஸ் அவர்கள் சொன்னார், ஒரு மண்டபத்திலேயே அடைக்கக்கூடிய கூட்டம் தான் அப்படின்றாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய ஆட்கள்கிட்ட அரசு பலமும் அதிகார பலமும் அவங்ககிட்ட இருக்கும்போது இங்கே இருக்கிற தமிழர்கள் தானே அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க. அவங்க தானே முட்டு கொடுக்குற எல்லா வேலையும் தமிழர்கள் தானே பண்ணுறீங்க. இல்லை, தான் உண்மை தான். என்ன இப்போ இதை பேசக்கூடிய வேல்முருகன் அண்ணனோ இல்லை விசிக திருமாவர்களோ வந்து இப்போ அவங்களை எதிர்த்து எடுக்க முடியலையா? நமக்கு தெரிகிற நம்ம அரசியல் கட்சி நடத்தல, நம்ம பொறுவான பார்வையாளர் பத்திரிகையாளர் நம்ம வந்து பார்த்து நமக்கு தெரியுது இவர்களுக்கு அவமானம் நடக்குது, நமக்கு தெரியுது. அவனை அவமானப்படுத்துகிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க பேசணும்ல, ஏன் பேச முடியாமல் இருக்காங்க? இதுதான் இது. அவர்களுக்கு வந்து தங்களுடைய ஆளுமை பண்பை அங்கே காட்ட முடியாத நிலைமையில் இருக்காங்க. அல்லது தங்களுடைய கட்சியை நான் இல்லைன்னா நீ தோப்ப அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வச்சு அவன் வந்து உன்னை நம்புவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆளுக்கு முன்னாடி கூட்டணி வச்ச பாவத்துக்காக கடைசி வரைக்கும் ஏன் சார் விழுந்தே கிடப்பீங்களா நீங்கள்? அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போதே அன்னாரி விழுந்து பாஞ்சிடுறது, உளுந்துறது, கும்பிட்டுறது, பால் காவடி பன்னீர் காவடின்னு உருண்டு புரண்டுறது. அப்புறம் எப்படி மதிப்பாங்கன்னு கேட்குறேன். 19 இது வந்து தெலுங்கு லாபி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறதுக்கு முடியாது. இப்படி சொன்னீங்கன்னா திருமாவளவன் வந்து பிஜேபி உள்ள வந்துருன்றாரு. அதே தான் வேல்முருகன் சொல்கிறாரு, மதவாத சக்திகளோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் பிஜேபி தான் மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்கும்போது நீங்கள் தெலுங்கு இதனால தான் அப்படி ஒன்று செய்கிறாங்க அப்படின்றது அப்படி ஏன் சார் தமிழர்கள் மட்டும் வந்து பாஜக வந்து பூச்சாண்டி காட்டுறீங்க? ஏன் சார் அது தெலுங்கு தேமுதிகவுக்கு நடக்காது, திமுகவுக்கு நடக்காதா? ஏன் அவங்கெல்லாம் வந்து பாஜக எதிர்க்க மாட்டாங்களா? அது ஏன் வந்து தமிழர்கள் நேர்ந்து விடப்பட்டாடா? இன்னொன்று நான் வெளிப்படையாக கேட்குறேன், பிஜேபி இங்கே உள்ளே வந்தாலும் என்னத்தை சாச்சிருவாங்க? கடந்த முறை 2016 அதிமுக ஆட்சி அவங்க தான் கண்ட்ரோலில் பினாமியாக தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன இங்கே வந்து இது பண்ண முடிஞ்சு? சண்டை போட்டோம்ல, நிறுத்தோம்ல. அது மாதிரி இந்த தடவை வந்தாலும் கூட அதை பார்த்துக்கலாம். இன்னொன்று, பிஜேபி ஆள்ற மாநிலங்களை விட அயோக்கியத்தனங்கள் இந்த திராவிட புண்ணாக்குகள் ஆள்ற மாநிலத்தில் நடக்குது. அதுக்கு பிஜேபி ஆண்டு போயிடலாம். நீ பிஜேபியோட பினாமி கட்சி தான் நீ ஆண்டுகிட்டு இருக்க. பிஜேபி செய்கிறத விட கேவலமான வேலைகள் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. எந்த ஊர்லகம் உண்டுங்க ஒரு மலம் கலந்த தண்ணீரை அவனே கலந்து அவனே குடிச்சிக்கிட்டானா? அது கேவலமா இல்லை? அவன் மேலே நீங்கள் பழிய போடுறீங்க. கூட்டணியில் இருக்கிற பாவத்துக்கு திரும்ப அதுக்கு வாய் முடிக்கிட்டு இருந்தார். இதே அதிமுகவில் நடந்திருந்தா விட்டுருப்பாரா? கொந்தளிச்சிருக்க மாட்டீங்க. ஏன் இந்த மானங்கட்ட தனம் தான் உங்களை வந்து இந்த அவமானத்துக்கு உள்ளாக்குறதுக்கு காரணம். திருமாவை யாரும் அவமானப்படுத்த வேண்டியதில்லை. இப்பவும் சொல்றேன், தன்னைத்தானே அவமானப்படுத்திக்கிறார். நீங்க முதல்ல சுயமரியாதை ஏற்கப்படுங்க, அப்புறம் நம்ம வந்து தெலுங்கர்களை குற்றம் சொல்லலாம். நாம தான் சொல்லுதோம் தெலுங்கர்கள் உங்களை அவமானப்படுத்துறாங்க, இழிவுபடுத்துறாங்க அப்படின்ட்டு. திரும்ப அதை ஏற்றுக்கிட மாட்டான். தெலுங்கர்களை குற்றம் சொல்வது முட்டாள்தனம். இங்கே வந்து பாஜக, நீ பாஜக வெங்காயத்துக்கு அப்புறம் போகலாம். முதல்ல இங்கே உங்களுக்கு நடக்கிற அநீதியை பேசுங்க. இதே இந்த பண்ணையார் தானே, ஏன் நேரு ரெட்டியும் சேகர்பாபு நாயுடும் வந்து ஏன் வந்து இந்த உங்களை வேல்முருகனை திருமாவையும் வந்து இப்படி டீலில் சுற்ற விட்றாங்க? ஏன் இவங்க 2 பேர் மட்டும் அண்ணா அறிவாலயத்தில் முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க? அப்போது இந்த அவமானத்துக்கு காரணம் இதுதான். நீங்கள் கூட்டணி வச்சிங்களா, கூட்டணி தேர்தல் அரசியலோடு முடிஞ்சு போச்சு, நாங்கள் எதிர்கரிச்சு மக்கள் வரிசையில் நின்று உங்களை கேள்வி கேட்போம் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுங்க, ஒழுங்காக உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நேற்று நடந்த நியூஸ் தமிழ் 24/7 அந்த தனியார் தொலைக்காட்சி நடந்த விவாத நிகழ்ச்சியில் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் பேசுனாங்க. அங்கே இருக்கிற அந்த மணல் குவாரி பற்றி பேசும்போது நிறைய சலசலப்பு நடக்குது. அப்புறம் அங்கே இருக்கிற திமுக கட்சியினர் சார்ந்து வந்து மேடை அடித்து நொறுக்கிட்டு நெறியாளருடைய மண்டையும் உடைச்சிருக்காங்க.
அதான் இந்த மாதிரியான நிகழ்ச்சி வெளிநாடுகளில் நடக்கும். அங்கே உள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இது வந்து நடக்கும். அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னு வழக்கமான ஊடகங்கள் தொலைக்காட்சிகளில் உள்ளுக்குள்ளே அரங்கத்துக்குள்ளே நடக்கிறது கடந்து களத்துக்கே கொண்டு போய் அதுவும் அந்த களத்தில் இப்போ இருக்கிற மக்கள் பிரதிநிதியை கூப்பிட்டு வச்சு அவருக்கு அதுதானே இந்த பிரச்சனை. இப்போ அதிகாரத்தில் இல்லாமல் எம்எல்ஏவே இல்லாமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் பேசும்போது இந்த பிரச்சனை வரல. அதிகாரத்தில் தொடர்பு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வராங்கல்ல, அப்போ நேரடியாக மக்கள் கேட்குறாங்கல்ல, ஒருவேளை இவங்க கேட்கும் போது அது மக்கள் பார்க்குறாங்களா, அதனால தான் அந்த பிரச்சனையே அதான் அவனுக்கு பதட்டம் வருது இல்லை. பேரை சொல்லக்கூடாதுன்னு தான் அந்த பிரச்சனை. இப்போ நேரடியாக சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி மாறுது. அப்போ இதெல்லாம் இந்த இடத்துல எல்லா இடங்கள்லையுமே நாம் தமிழர் தம்பி தங்கைகள் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க, இறங்கி அடிக்கிறான். அவன் வந்து இப்போ அவன் எம்எல்ஏ ஏகப்பட்டது ஆட்டையை போட்டுருப்பான்ல, அவன் ஏகப்பட்ட இந்த இதுகளை குவிச்சு வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. கண் முன்னாடி சாட்சியாக இருக்குல்ல. இப்போ அவர்கள் சார்பாக ஒரு பிரதிநிதி வந்து மேடை பேச்சாளர் இந்த மாதிரி வாதங்கள் பண்ணக்கூடியவர், பத்திரிகையாளர் போர்வையில், இந்த போர்வையில், அரசியல் விமர்சகர்கள் போர்வையில், பல போர்வையில் வந்து உட்காருவாங்க. அது தொலைக்காட்சிகளில் நடக்கும். இது நேரடியாக களத்தில் மக்கள் பிரதிநிதி வந்து நிற்க வேண்டி இருக்குல்ல. அப்போ அவர் பதில் சொல்லணும், சட்டை பிடிச்சி நேராக கேட்ட உடனே பதில் சொல்ல முடியல. அப்போ இது வந்து பதட்டத்தை உண்டு பண்ணுது. இதனுடைய விளைவு தான் அந்த நிகழ்ச்சியை வந்து முடக்கிறதுக்கோ ஏதோ பண்ணுறதுக்கு அப்படி தான் தோணுது எனக்கு. அதன்படி அந்த நிகழ்ச்சியில் கலவரத்தை உண்டு பண்ணதுக்கு திமுக குண்டர்கள் இறங்கி அதை தூக்கி வீசி இதை தூக்கி வீசி கடைசியில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா அந்த தம்பி ராஜேஷா அவர் தலையில் பின்னந்தலையில் அடிபட்டு ரத்தம் கொட்ட கொட்ட அவர் போகிற காட்சியெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. இதே தொலைக்காட்சி என்ன கேட்டால் இந்த தொலைக்காட்சி இன்னும் வந்து திமுகவுடைய வலைக்குள்ளே வரலன்னு நினைக்கிறேன். பெய்டு இந்த நிருபரை தான் ஏற்கனவே ஒரு கல்குவாரி விஷயத்துலையும் இல்லை, இந்த தொலைக்காட்சி நிருபர் இவர் இல்லை, தொலைக்காட்சியோட நிருபர் தான். அதான் அவர் வந்து பழனியாண்டி எம்எல்ஏ. அவர் ஃபுட்டேஜ் எல்லாம் போடுறாங்க. அவருக்கு கேமரா தூக்கிட்டு அந்த முதல்வன் படத்தில் வந்து கேமரா ஸ்டூடியோக்குள்ளே வருவான்ல அந்த மலையாள நடிகர், அதை மாதிரி இவர் கேமராவோட அந்த ஸ்டாண்டை தூக்கி அடிக்கிற காட்சியெல்லாம் இருக்குது. என்ன செஞ்சாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இதுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகையாளர் இப்போ யூபியில் பத்திரிகையாளர் தாக்கப்பட்டால் இங்க வந்து ஆமா ஆர்ப்பாட்டம் பண்றது என்ன, கொந்தளிப்பண்ண அடையுங்க அப்பா, கெடுக்கிறது அநியாயம் எல்லாம் பாஜகவில் நடக்கிறது. பாஜக ஆளும் மாநிலங்கள் நடந்தால் இங்க கொந்தளிப்போம், தமிழ்நாட்டில் நடந்தால் நாங்கள் கள்ள மௌனம் சாதிப்போம். ஏன்னா இங்க ஆட்சிக்கு வந்த உடனே இவர்கள் செய்த நுணுக்கமான அரசியல் என்னன்னா, ஒவ்வொரு பிரிவினர், இவர் தலித் என்ஜிஓவா, இவர் என்ஜிஓவா, இவர் இயற்கை சார்ந்த ஆர்வலரா, இவர் வந்து அரசியல் விமர்சகரா, இவர் கருத்து கந்தசாமியா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு ஆளுக்கு நம்மளுடைய காசில், அரசு காசில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு அந்த இதுக்கு பேக்கேஜுக்கு ஏற்றாப்புல சம்பளம், கவர்மெண்ட் காசு சம்பளம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்டிங் போட்டாங்க. வாரியம் போட்டு போஸ்டிங், ஒருத்தர் வாய் திறக்க மாட்டான், முடிஞ்சு போச்சு. இது ஆபத்தானது. ஜனநாயக சக்திகளை இப்படி மௌனிக்க வைப்பது ஆபத்தான. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு இந்த ஏதோ சொல்லுவாங்க, இந்த திரும்ப பொய் சொல்கிறது கோயபல்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒன்று உண்டு. இன்னொன்று, ஒரு விஷயத்தை நம்ம எந்த விஷயத்தை பேசுகிறோம் அப்படிங்கிறத கடந்து எதை பேசாமல் கடந்து போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆபத்தானது. அப்போ இங்கே ஒரு அநீதி நடக்குன்னா, இந்த ஜனநாயக சக்திகள்னு கடந்த ஆட்சியில் பேர் வாங்கின இந்த கூட்டம் எல்லாம் மொத்தமாக மௌனிச்சிட்டாங்க. அப்படியே இப்போ வந்து பாஜக பற்றி ஏதாவது ஒரு இது வரணும், எதிர்க்கணும் அப்படின்னு வைங்களேன், உடனே மொத்தமாக ஒன்று போல் வெளியே வருவாங்க. இந்த பூதம் வெளியே வந்த மாதிரி மொத்தமாக வருவாங்க. அது என்ன கேட்டால் இந்தியாவில் இப்படி ஒரு டீம் செட் பண்ணுறத வந்து திராவிட கூட்டத்தோ திமுக மாதிரி முடியாது, சங்கிகளால் கூட முடியாது. அவங்களுக்கு இந்த இன்டலெக்சுவல் ஆதரவு இல்லை. ஆனால் இவர்கள் இன்டலெக்சுவல் ஆதரவாகவும் இருக்கிறார்கள், களத்தில் அடிக்கிற ஆட்களாகவும் இருக்காங்க. இதனுடைய விளைவு தான் இந்த பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டது. இடுமானம் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. தூக்கி எறிஞ்சதில் இவர் சிக்கிட்டாரு. வேற இன்னொரு சதாம் ஹுசேன் ஒரு பத்திரிகையாளர், அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ கண்டிக்க பேருக்கு அறிக்கை அடிச்சு நொறுக்குறது, அந்த நெறியாளர் பின்னார் போய் அவர் மிரட்டுறது, அந்த கார் கண்ணாடி உடைக்க போறது, அந்த பேனர்களை கிழிக்க போறது, ஆட்சி எங்கிட்ட இருக்கு சார். இல்ல இந்த வன்முறைகள்லாம் இதற்கப்புறம் இந்த நிகழ்ச்சி நடக்க கூடாது, இதை இப்பவே இதை பண்ணிட்டு அவங்க நடத்த மாட்டான் அப்படின்னு ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு நிகழ்வு. அதுதான் நோக்கம், அதுவாக தான் இருக்கணும். அதனால நம்ம இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த தொலைக்காட்சியினருக்கும் பாராட்டுகளை சொல்றோம். நீங்க இது முன்னெடுத்திருக்க முன்னெடுப்பு வந்து சிறப்பானது. அந்த தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும் பாராட்டுகள். அவர் இவ்வளோ தாக்கப்பட்டிருக்க, அந்த ரத்தம் சொட்ட போறாருங்க, பார்க்கறதுக்கே அவ்வளோ பயங்கரமாக இருக்கு. ஏற்கனவே அந்த பத்திரிகையாளர்கள் அடித்தாங்க, தொலைக்காட்சி செய்தியாளர்கள் அடித்தாங்க, ஒன்றும் இல்லை, சத்தத்தை காண மூச்சு ஒன்றும் இல்லை. இதுதான் ஆபத்தானதுங்கிற வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பேரளவுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் அமைப்புகள் நாங்கள் லெட்டர் பேட்டில் ஒரு இதை கண்டிக்கிறோம், அந்த சோழியெல்லாம் வேண்டாம். நீங்கள் நியாயப்படி அப்போ பழனியாண்டி அடித்தப்பவே வந்து களத்துக்கு வந்திருக்கணும்.
தூக்கி உள்ளவை எம்எல்ஏ அப்படின்னு நின்றுக்கணும், முற்றுகையிட்டிருக்கணும், சட்டமன்றத்தை முற்றுகையிட்டிருக்கணும், தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டிருக்கணும். எஸ்வி சேகர் கேட்டா மட்டும் வீட்டு அதுக்குத்தான் நாங்க வந்து இப்ப சமாதானம் ஆயிட்டோம்ல. அவர் எஸ்வி சேகர் திமுக ஆதரவாளர் ஆயிட்டார்ல. அவரு அப்பாவுக்கு வந்து அப்பாவுடைய தெருவுக்கு அந்த தெருவுக்கு அப்பா பேரை வச்சு விட்டான். உள்ள வாய மூடிட்டு இருக்கான். ஏதோ பத்திரிகையாளரை பத்தி இழிபட்டார்னு பாஞ்சு உள்ள போய் வீட்டில் போய் கள்ள தூக்கி எறிஞ்சாங்க. ஏன்பா இப்படி ஒரு அநீதி பேசக்கூடிய ஒருத்தரை நீங்க கூப்பிட்டு வச்சு பேர் இது பண்றீங்களா அப்படின்னு கேட்கறது. மைத்ரேயனே சேர்த்து வச்சுக்கிறேன். அப்போ இவர்கள் வீட்டுக்குள்ள புகுந்துட்டா பாஜக நல்லது. நாளைக்கு நடக்கும் பாருங்க. இதுக்கு எதிராக வந்து பாஜக திமுக கூட்டணி இப்போ ரகசியமா இருக்குல்ல, நேரடியாக ஒரு கூட்டணி நடக்கும். அப்போது வந்து இதே ரைட் அப்ல மாற்றி எழுதுவாங்க. ஏற்கனவே எழுதியவர்கள் தான், ஏற்கனவே வந்து எழுதிய கருணாநிதி புகழ் மாலை பாடியவர் தான். அது அந்த குஜராத் கலவரத்தின் போதெல்லாம் மோடிக்கு புகழாரம் சூட்டியவர்கள் தான் இவர்கள். அது திரும்ப இப்போ வந்து அவர்களுக்கு அது பேசுறது ஒன்றும் கூச்சம் கிடையாது. ஏற்கனவே ஒரு தடவை விலை போகிறது தான் வந்து பெருசு. ஒரு தடவை ஆமாம் பழகிறோம் இது. அதனால இப்போதைக்கு வந்து இங்கே வியாபாரம் வந்து பாஜக சொல்லி தான் வியாபாரம் பார்க்க முடியுங்கனால பாஜக வச்சிருக்காங்க. இது வந்து ஆபத்தான போக்கு. வன்மையாக பத்திரிகைகள் மீதான இந்த தாக்குதல் சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. என்ன கேட்டால் இது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அது மேலாம் ஒன்றும் இல்லை, இவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதில்ல. பெண்கள் மக்கள் இப்போ எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க போல, எப்படியாவது தூக்கி போட்டுணும் போல. நம்ம வந்து பாஜக வந்தாலும் பாஜகவை தடுக்கிறதுக்கான வேலையை நம்மளை விட திமுக பிரமாதமாக செய்யும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா திமுகவுடைய விசுவாசத்தையும் அதனுடைய செயல்பாடுகளையும் பாராட்டும் வகையில் இந்த கன்னடத்து பையங்களின் சோப்பு டப்பாவை கொடுக்குற மாதிரி திமுகவுக்கு எதிர்கட்சியுடைய நாற்காலியை பரிசாக கொடுக்கணும். மக்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடன் அதுதான். தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது நடக்க வேண்டுமென்றால் திமுகவை என்றென்றைக்கும் எதிர்கட்சி வரிசையில் வைத்தால் தமிழகத்துக்கு நடக்கக்கூடிய ஆபத்தான சக்திகள் உள்ள வருவதையெல்லாம் தடுக்கக்கூடிய முன்கள வீரர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவங்க யோசிச்சு பார்த்துக்காங்க. நம்ம வந்து திமுகவுக்கு எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கோம். அவர்கள் எதிர்கட்சி வரிசையிலே இருக்க வேண்டும். அந்த தொடர்ந்து இந்த பிரச்சாரம் பண்ணும்போது சீமான் அவர்கள் வந்து எங்கே போகிறவரோ அங்கெல்லாம் ஒரு பாட்டு பாடிடுறாரு. அது மக்கள் மத்தியில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்குன்னா ஒரு அண்ணன் இப்போ புதுசாக ஒரு பாடல் பாடியிருக்காரு, கேட்டிருப்பீங்க. பக்தி பரவசத்தில் அண்ணன் வந்து முப்பாட்டன் முருகனை சிலாயித்து பரவசப்படுத்தியிருக்காரு, பாட்டு பாடிக்கிறார். ரொம்ப பிரமாதமாச்சு. ஏற்கனவே திருச்சி மாநாட்டில் பாட்டு மக்களுக்கு பேசுறதை விட பாடல் மூலியமா கருத்து சொல்லும் போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எளிமையாக இருக்குது. இன்னொன்று சீமான் அவர்கள்ட்ட அந்த சின்ன வயசில் இந்த காமிக்ஸ் சிறுவர் மலரில் வந்து பலமுக மன்னன் ஜோ அப்படின்னு ஒரு காமிக்ஸ் கதை உண்டு. அது மாதிரி சீமான் அவர்கள்ட்ட பல வகையான திறமைகள் இருக்கு. பாட்டு வேணுமா பாட்டு, நடிப்பு வேணுமா நடிப்பு, பேச்சு வேணுமா பேச்சு அப்படின்ட்டு எல்லா வகையான திறமையும் ஒருங்கைய பெற்ற ஒருவராக இருக்குது. அதில் வந்து அவருடைய பாடும் முறை வந்து எளிய மனிதர்கள் எல்லா மனிதர்களையும் ரசிக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. எளிதாக போய் சேருது கருத்தில். அவர் பேசுகிறதே எளிதாக போய் சேருது. இன்னொன்று பாட்டு வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. நல்ல குரல் வளர்ச்சி. அண்ணன் வந்து என்னன்னா சூப்பர் சிங்கர் மிஸ் பண்ணிடுச்சு. சீமான் அவர்களை அந்த உரையில் இருந்திருந்தா அவர் வந்து சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர். அப்படி ஒரு நல்ல இது வந்து நல்லது. உண்மையில அவருக்கு இந்த பாடல் மூலமாக வந்து அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது இருக்குல்ல, ரொம்ப நல்லது. மக்கள்கிட்ட எளிமையாக நல்ல போய் சேரக்கூடியது, ரீச் ஆகக்கூடியது. அதனால் இது நல்ல பாராட்டுகள். அவருடைய இந்த முருகன் பாடல் தான் ரொம்ப அழகாக ஒரு மெய் மறந்து ஒரு பக்தி பரவசத்தோட ஒரு பாடல், ஓதுவார்களுடைய பாடல் கேட்குற மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்தது. சீமான் அவர்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அடுத்து நம்ம வந்து சீமான் அவர்களுடைய பாடல் கலெக்ஷன் போடுறோம். ஓகே, மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.